பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய செவிகளை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய வார்த்தையானது ஆண்டவரே வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல அல்ல, ஆண்டவரே கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதை போல அல்ல, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை போல அல்ல, நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல எங்களுடைய இருதயத்திலே விதைக்கப்படுகிற வார்த்தைகள் 100, 30, 60 பலனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவர் நம்மை குறித்து, நம்மை எப்படி அழைக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஒரு சின்ன லைன் தான். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் அழைக்கிற ஒரு சத்தம், என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. ஹல்லேலூயா. கடந்த நாளில் நம்ம நேசருடைய சத்தம் என்று சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம். அந்த நேசருடைய சத்தம் பல விதங்களிலே நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு இடங்களிலே எந்தெந்த விதத்தில், எந்தெந்த நேரத்தில் நம்மோடு கூட அவருடைய சத்தம் தொனிக்கப்படுகிறது என்று நம்ம பார்த்தோம். அந்த சத்தத்தில் ஒரு சத்தம் தான் என் பிரியமே என் ரூபவதி. ஹல்லேலூயா. பிரியம் என்றால் என்ன? இந்த உன்னத பாட்டை எழுதின சாலோமன் தேவனோடு உன்னதமான அனுபவங்களிலே இருந்தபோது அவர் எழுதினது தான் உன்னத பாட்டு. ஆமேன். உன்னதமான அனுபவங்களிலே அவரோடு கூட இருக்கும்போது அவருடைய முடிவை பார்ப்போமானால் அதை நம்ம சொல்ல முடியாது. அவருடைய முடிவு வேதனைக்குரிய முடிவு. ஆனால் சாலமன் ராஜாவுடைய தொடக்கமானது மிகுந்த ஒரு எப்படி ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான, தேவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சூழ்நிலை மேல தான் சாலமன் ராஜாவுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஏனென்றால் அவர் சின்ன வயசுலயே ராஜாவாகிறார். ராஜாவாகும் போதே அவனுக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன். நிறைய ஸ்டோரி எல்லாம் படிப்போம்ல, நிறைய முனிவர் வருவாங்க, என்ன கேட்டாலும் உனக்கு கொடுக்குறேன்னா அதை யோசித்து அப்படி ஏதாவது நம்ம புதுசாக கேட்குறதுக்கு ஆசைப்படும். அப்படி நிறைய நாவல்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஆனால் ஆண்டவராகிய தேவனிடத்திலே சாலோமன் கேட்டபோது, தேவன் சாலோமனிடத்திலே கேட்டபோது இந்த உலகத்தில் யாருமே கேட்காத ஒன்றை அவர் கேட்டார். எனக்கு இந்த நாட்டை ஆளும்படியான ஞானத்தை மட்டும் தாங்க ஆண்டவரே, ஞானத்தை மட்டும் தாங்க. ஆனால் ஞானத்தை மட்டும் கேட்ட உடனே ஆண்டவருக்கே அந்த இருதயம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு, குளிர்ந்துடுச்சு. ஞானத்தை மட்டும் என் பிள்ளை கேட்குறான், இந்த உலகத்தின் ஆஸ்தியை கேட்கல, வேற எதையுமே கேட்கல. அப்போ அவனுடைய கொஞ்சம் கூட அங்கே சுயநலம் இல்லை. என் ஜனங்களை ஆளும்படியான ஒரு அதிகாரத்தை கூட அவன் கேட்கல, ஞானத்தை கேட்டான் என்று சொல்லி ஞானத்தோடு கூட மிகுந்த சம்பத்து, செல்வங்கள், பொண்ணு, பொருள் எதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் கொடுத்து சாலோமனின் அரண்மனை, சாலோமனுடைய காரியங்களை பார்க்கும்போது ஷேபாவின் ராஜஸ்திரீ அதை பார்க்க வந்தார்களாம். அவருடைய செல்வங்களை எல்லாம் கேள்விப்பட்டு, அவருடைய ராஜ்ய பாரத்தை குறித்து கேள்விப்பட்டு ஷேபா என்கிற ராஜஸ்திரீ அவரை பார்க்க வந்து பொன்னையும் பொருளையும் வாங்கிட்டு போனதா வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உன்னத பாட்டை எழுதின, உன்னத அனுபவங்களிலே எழுதின இந்த சாலோமன் ராஜா, இது ஒரு காதல் கவிதைன்னு சொல்லலாம். இதை யாரை தப்பாலாம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் நம்ம இருக்கிறோம். அப்போ நமக்கு தெரியும் எப்படி அந்த அன்பு எப்படி இருக்கும்னு தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற அன்புன்னு தெரியும், பெற்றோர்களுடைய அன்பு தெரியும், பிள்ளைகளுடைய அன்பு தெரியும், உறவுகளுடைய அன்பு தெரியும். அன்பு பல விதங்களில் இருக்கிறது. ஆனால் இந்த சாலோமனுடைய பாடல் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒரு உத்தமியை பார்த்து அவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் என்கிட்ட பேசினாலும், எத்தனை பேர்கிட்ட நான் பழகினாலும் என்னுடைய உத்தமி ஒருத்தி, அவளை பார்த்து அந்த சாலோமன் ராஜா என் பிரியமே என் ரூபவதி என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படி என் பிரியமே என் ரூபவதின்னு சொல்லி கூப்பிடுறத கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணுங்க.
அவர் அப்படி கூப்பிடுறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறாங்க, ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜா நம்மை என் பிரியமே, என் ரூபவதி என்று அழைக்கிறார். இந்த உன்னதமான அனுபவங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த ரூபவதி, இந்த பிரியமே என்று சொல்லி நம்மை கூப்பிட வேண்டுமானால் நமக்கிட்ட சில கேரக்டர் வேணும். அது இல்லைன்னா அவர் நம்மை கூப்பிட முடியாது. நம்ம பிரியமா இருந்தாதான் அவர் பிரியமேன்னு கூப்பிட முடியும். நம்ம அழகா இருந்தாதான் அவர் அழகேன்னு கூப்பிட முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மை பார்த்து, நான் காலையிலேயே சொன்னேன், கொஞ்சம் அழகாக இருந்தா, கொஞ்சம் அழகாக, நீங்கள் நல்லா இருக்கீங்க, இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க, அப்படியே கண்ணு செவந்திருக்கு, அப்படியே கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு யாராவது நம்மை பார்த்து சொன்னால் நிச்சயமாகவே நம்ம ஐயோ இவங்க சொல்கிறதே எனக்கு பிடிக்கலைன்னு யாராவது சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். யதார்த்தமாக சிலர் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வயசு வரை என்ன இருக்கும், அந்த சொல்கிற வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும். உடனே கண்ணாடியில் போய் பார்த்து நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம், பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நம்மிடத்தில் தானாய் வருகிறது. உலக பிரகாரமாய் இந்த விதமான எண்ணம் நமக்குள்ளே வருகிறது உண்மை. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை பார்த்து அழகே, பிரியமேன்னு சொல்லி கூப்பிடுவதற்கு ஏதுவான அழகும் பிரியமும் நம்மிடத்திலே எழும்பி வர வேண்டும். ஹல்லேலூயா. நீ எழுந்து வா என்றால் அவருடைய பிரியத்தை எழுந்து வா. உன்னுடைய அழகு எழும்பி வரட்டும். உனக்குள்ள இருக்கிற பிரியம், என்னை பிரியப்படுத்துகிற காரியம் உனக்குள்ள எழும்பி வரட்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 2:7, யாராவது எடுத்திருந்தா நீங்க டக்குன்னு வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது எஸ்தர் அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 9வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த பெண் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ராஜா அகாஸ்வர் ராஜாவுடைய மனைவியாகிய வஸ்தி அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. இங்க புதிய ஒரு ராஜாத்தி தேட வேண்டும், புதிய ஒரு ராணியை தேட வேண்டும். அதற்காக அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கன்னி பெண்களையும் கன்னி மாடத்திற்கு வரவழைக்கிறார்கள். ஆனா இங்க யூத குலத்தை சேர்ந்த இந்த எஸ்தரும் இந்த கன்னி மாடத்திற்குள் வரவழைக்கப்படுகிறார்கள். இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. இப்போ நமக்கே தெரியும், ஒரு 100 பேரை கூட்டுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம் ராஜா. இந்த 100 பேர்ல ராஜாவுக்கு பிடித்தது எப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுடைய முக்கியமான மந்திரிக்கு மாத்திரம்தான் தெரியும். பர்சனல் மந்திரிக்கு மட்டும்தான் தெரியும் இவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. அப்படி அவரை என்ன பண்றாரு, சூஸ் பண்றாரு. அந்த சூஸ் பண்ண கன்னி பெண்கள்ல கன்னி பெண் ரொம்ப பெஸ்டானவங்க தான் எஸ்தர். வேற யாரையும் குறித்து அங்க சொல்லப்படல. இந்த 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் கட்டளையையும் தீர்மானமும் பிரசித்தமாகி, பாருங்க வசனத்தை பாருங்க, அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு, அநேகம் பெண்கள், எவ்வளவு பெண்கள், கொஞ்சம் பேரெல்லாம் கிடையாது, அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாவின் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டாள். அடுத்த வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பெண், எந்த பெண், எஸ்தர் என்ற அந்த அக்சாள் ஏகாவின் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்ததினால் அவள் அவளை சுத்திகரிப்பிற்கு எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாலும் ஒரு 50 பேரை, ஒரு 500 பேர்ல ஒரு 50 பேரை தனியா செப்பரேட்டா செலக்ட் பண்றாரு ஏகாய். அதுல ஒருத்தங்க தான் எஸ்தர்.
அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா எஸ்தரை சொல்லப்பட்டிருக்கு. எஸ்தருக்கு ஏகாவின் கண்களிலே தயை கிடைத்தது. காரணம் என்னவென்றால் அவள் ரூபவதியாக பார்வைக்கு நன்றாயிருந்தாள். ஹல்லேலூயா. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக பார்த்தாலே நல்லா இருப்பாங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருப்பாங்க. சும்மா அது ஒரு ரொம்ப ஒன்றும் பெருசாக இருக்காது, ஆனால் பார்த்தோடனே நல்லா இருப்பாங்க. அது மாதிரி இவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு உள்ள ஒரு அழகை தேவன் வைத்திருந்தார். அந்த அழகு ராஜாவின் அறைக்குள்ளே கொண்டு செல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேரை நம்ம இந்த இடத்துல அழைக்கலாம், ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஒரே ஒரு கன்னி பொண்ணு மட்டும்தான் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளதான் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருத்தி மட்டும்தான் ராஜாவின் அறைக்குள்ளே செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜ அறைக்குள்ளே செல்ல வேண்டுமானால் நமக்கு சில கேரக்டர்லாம் தேவையா இருக்கிறது, நமக்கு சில குணங்கள் தேவையா இருக்கிறது. பாருங்க, முதலாவது இந்த எஸ்தரை இவர் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அந்த கேட்டகரியில கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில கொண்டு வராரு. இவங்களை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களா, அதுல எஸ்தரை கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. இவளை சுத்திகரிக்கும்படி அதில் வசனம் சொல்லுகிறது, அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களையும் அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு. என்ன பட்டு? ஜாக்கிரதைப்பட்டு. ரொம்ப ஜாக்கிரதையா அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம ராஜாவுக்கு ஏற்ற ஒரு மகள் இவதான், இந்த பெண் கிட்ட எல்லா குணமும் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்னைக்கு அப்படிதான், எங்கேயோ இருந்தோம், இவளுடைய வம்சத்தை பார்க்கும்போது அப்பா கிடையாது, ஒரு அநாத பிள்ளை. ஆனா இவளுடைய சித்தப்பா இவளை வளர்த்து கொண்டு அந்த இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. இங்கே அவள் ஏகாய்க்கு ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகுறாங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்தர் 6 மாத காலம் வெள்ளை போளத்தினாலே சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். ஆமென். ராஜாவின் அறைக்குள்ளே போக வேண்டிய அழகானவர்களும் பிரியமானவர்களும் சுத்திகரிப்பிற்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். ஆமென். சுத்திகரிப்பிற்கு ஒப்புவிக்கப்படாமல் நம்மால் ராஜாவின் அறைக்குள்ளே போக முடியாது. 6 மாத கால அளவு சுத்திகரிப்பு. இதுல பாத்தீங்கன்னா வெள்ளை போளத்தினாலே, அந்த வெள்ளை போளத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை போளம் பாத்தீங்கன்னா அது ஒரு பிசின். நம்ம கடையில எல்லாம் வாங்குவோம், ஸ்மெல் தூபவர் அந்த இது மெழுகு மாதிரி வரும் பாருங்க. நான் அதை செக் பண்ணி பார்த்தேன், அதுல வெள்ளை கலர்ல அழகா வருது, ரொம்ப வெள்ளை கலர்ல, ஒயிட் கலர் இருக்கு. இங்க இருக்கு, ஷெர்வின் போட முடியுமா? அதை MYRRH போட்டேன்னா வரும் பாரு, வெள்ளைப்போளம், ஒயிட் போடுறதுல. அந்த வெள்ளைப்போளம் பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்போளம் ரொம்ப சின்ன, கொஞ்சம் போதுமா. வசனம் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது, எகிப்திலே ராஜாக்களும் இல்லாவிட்டால் பெரிய அதிபதிகளும் கோபப்படும் பொழுது, ரொம்ப கோபமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, கோபமா இருந்தாங்கன்னா இந்த ஸ்மெல்லு லைட்டா அவங்களுக்கு கொடுத்துட்டா அந்த கோபம் அப்படியே அமைதியாயிடுமா. ஹல்லேலூயா. அப்படியே இப்போ பாருங்க, ஏதோ ஒரு குழந்தை ரொம்ப கத்துது, அழுது, அதுக்கு பிடிச்ச ஒன்று ஐஸ்கிரீம்னு வச்சுக்கோங்க. அந்த ஐஸ்கிரீமை காட்டணும்னா கத்தி அழுறது கூட அது என்ன பண்ணிடுது? ஸ்டாப் பண்ணிடுது. எங்க அந்த அழுக போச்சு, எங்க அந்த கண்ணீர் போச்சுன்னே தெரியல. அப்படி ஒரு அழகா அது என்ன செய்யுது? மாற்றப்படுகிறது. ஒரு பிடித்த பொருளை காட்டும் போது அந்த குழந்தை கோபத்தை அதே போலதான் இந்த வெள்ளை போளம் என்கிற இந்த பிசின் அது ஒரு கொஞ்சம் போதும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வெள்ளை போளத்தை இயேசுவுக்கு எப்படி எது கொடுத்தாங்க? சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து அவருக்கு காணிக்கையாய் கொடுத்தார்கள். வெள்ளை போளம் எதை குறிக்கிறது என்றால், வெள்ளை போளத்தில் இருக்கிற நறுமணமானது மெடிசின் சம்பந்தப்பட்டது. அநேகருடைய கோபத்தை அப்படியே அந்த ஸ்மெல் அப்படியே மாத்திருமா. அந்த கோபப்படுகிற அந்த நரம்ப கூட என்ன பண்ணிடும்? அமைதியாக்கிறான். ஹல்லேலூயா. கோபப்பட முடியாத அடுத்தது அந்த மாதிரி ஒரு வேல்யூவானது தான் இந்த வெள்ளை போளத்தினுடைய ஒரு வேல்யூ. அந்த வெள்ளை போளத்தினாலே 1 மாதம் அல்ல, 6 மாதம் அளவும் அவர்கள் வெள்ளை போளத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா.
இந்த வெள்ளை போலத்தை பார்த்தீங்கன்னா அது மாத்திரமல்ல, யோசேப்புக்கு சகோதரர்களோட அவன் கொஞ்சம் கோபத்தை காட்டுவான் இல்லையா? ஃபர்ஸ்ட் தன்னுடைய சகோதரர்கிட்ட எல்லாம் கோபத்தை காட்டுவான். கடைசியில் இருக்கும் வெள்ளை போலத்தை அவனுக்கு காணிக்க கொடுத்தோன்னே அப்படியே அவன் கனிவாயிடுவான், அப்படியே சாஃப்ட் ஆயிடுவான். ஆக்சுவலாக அது கடைசி வர வேண்டிய ஒரு சூழ்நிலைமை, எப்படினாலும் அவன் சாஃப்ட் ஆகுவான். ஆனால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், யோசேப்பு அந்த வெள்ளை போலத்தினாலே அவன் அப்படியே கூல் ஆயிடுவான், கனிவாயிடுவான், ஒரு சாஃப்ட் கொடுக்கிறதா இந்த வெள்ளை போலம். ஹல்லேலூயா. இந்த வெள்ளை போலத்தை நம்ம எதுக்கு ஒப்பிடலாம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு ஒப்பிடலாம். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தமானது அந்த பிதாவினுடைய கோபத்தை தணிக்கிறதா இருக்கிறது. ஆமென். பிதாவுடைய கோபத்தை தணிக்கிறது தான் இயேசு கிறிஸ்து. நீங்க நம்ம பாருங்க, நிறைய தவறு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களா, ஆனா மனம் கசந்து பிதாவின் கோபம் நம்ம மேல இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. நம்ம மனம் கசந்து ஆண்டவருடைய இரத்தத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே நம்ம கழுவப்படும் போது அந்த இரத்தத்தின் வாசனையை, அந்த இரத்தத்தை பார்த்த பிதாவின் கோபம் அப்படியே தணிஞ்சிருது. அதனால தான் நிறைய இடத்துல நம்ம தப்பி வைக்கப்படுறோம். ஹல்லேலூயா. பிதாவுக்கு எப்படி பிதாவாகிய தேவன் கோபப்பட்டார்னா உடனே அழிச்சிருவாரு. பழைய காலத்துல எல்லாம் அதுதான் நடக்குது. ஆனா எப்பொழுது தன்னுடைய குமாரனை அவர் நமக்கு கொடுத்தாரோ, அந்த குமாரனுடைய இரத்தத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பிதாவினுடைய கோபம் தணிகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா இயேசுவின் இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. எப்பனா இயேசுவின் வருகை வரையிலும். ஹல்லேலூயா. இதற்கு உதவி செய்வது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவராகிய ஏகாய் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் நான் சொல்லுகிறேன், ஏகாயின் வசமாய் இந்த எஸ்தர் விடப்படுகிறார்கள். ஆமென். ஏகாயின் வசம் சொன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஸ்திரீகளுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கலாம். வசனம் அப்படிதான் சொல்லுது. அவங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கொடுக்க ராஜாவினால் கட்டளையிடப்படுகிறது. ஆனால் எஸ்தர் அப்படி நினைக்கல. எது ஏகாவுக்கு சித்தமோ அது எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல், பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் எஸ்தருக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் இருந்தாதான் நம்ம ராஜாவின் அறைக்குள்ளே பிரவேசிக்கிற பிரியமானவளும் அழகுள்ளவளுமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. உண்மையில எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் வெள்ளை போலத்தினாலே 6 மாத காலம் அளவும் அவள் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருந்த பின்புதான் அந்த அப்படின்னா என்ன தெரியுமா, அவங்களுக்கு எந்த ஒரு வேர்வை ஸ்மெல் கூட இருக்காது. அந்த அளவுக்கு அந்த வெள்ளை போலம் அவருடைய சரீரத்தை சுத்திகரிக்கும். அது ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக உள்ள போய் அவங்களுடைய பாடி கூட ஸ்மெல் நல்ல, அது நான் வரலாறு சில காரியங்கள் நான் படிச்சனால உங்களுக்கு சொல்றேன். அந்த அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு துர்வாசனையும் வராதபடிக்கு அந்த வெள்ளை போலம் அவர்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை போலம் வனாந்திரத்தில் ஒரு முள் செடியில் தான் கிடைக்கும். முள் செடி, அந்த செடியில் பூக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளையா, ரொம்ப அழகான பனி விழுற மாதிரி வெள்ளையாக இருக்குது. நான் இங்கே தேடி பார்த்தேன், அவ்வளோ வெள்ளையான பூ அது வனாந்திரத்தில் தான் கிடைக்குது. வேற எல்லா இடமும் இருக்கிற இடத்துல எது கிடைக்கல. ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக வனாந்திரத்தில், அதாவது ஒரு கொடுமையான ஒரு விடாய்த்த ஆத்துமாவாய் நமக்காய் அவர் பாடுபட்டார். அவருடைய இரத்தத்தின் வாசனையை நம்ம சுகந்த வாசனை, அந்த வாசனையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அதை காண்கிற பிதாவானவர் நம்மை சுத்திகரிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எஸ்தர் ஏகாயினிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அவள் ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு, அறைக்குள்ளே, அரண்மனைன்னு சொல்ல முடியாது, எங்க சொல்லுங்க, அறைக்குள்ளே. நம்ம கடைசி நாள்ல நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவர் நரகத்துக்கு போகாம தப்பி வைக்கப்படலாம். ஆனா பிதாவோடு, தேவாதி தேவனோடு, ராஜாதி ராஜாவோடு நம்ம ஆளுகை செய்யணும்னா நம்ம அவர் வர சுத்திகரிக்கப்பட பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒப்பு கொடுத்துரும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்க. ஒப்புவிக்கிற ஒரு அனுபவம். ஏகாயின் வசமாய் ஒப்புவிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. அவ எதையுமே அவ விருப்பம் மாதிரி கேட்கவே இல்லை. எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் செய்கிறேன், ஏகா என்ன சொல்றாங்களோ அதன்படி நான் செய்கிறேன் என்று தன்னையே அர்ப்பணித்த ஒரு எஸ்தரை போல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அனுபவங்கள் நமக்குள்ளே
இருக்குமானால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாரானால், நிச்சயமாகவே நாமும் தேவனுடைய அறைக்குள்ளே செல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்கிறது மட்டும் இல்ல, உடைந்து போன, அவருக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, என்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் இயேசு என்ன பெயர் வச்சு சொல்றாரு? நான் போகிறேன், தேற்றரவாளனை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை இயேசு சொல்ற ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், நான் போகிறேன், உங்களுக்காய் தேற்றரவாளன், அவரை நான் போனாதான் அவரை இங்க அனுப்ப முடியும். நான் போய் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்த பின்பு அங்க இருக்கிற ஆவியானவரை நான் உலகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி, ஆவியானவரை, தேற்றரவாளனை, உடைந்து போன உள்ளங்களை ஆற்றுகிற தேற்றரவாளனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்குள்ளே நாம் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது. நம்ம உலக பிரகாரமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்று புரிந்து கொள்ளுங்க. காலையிலே நான் சொன்னேன், நம்ம உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தை போல என்ஜாய் பண்றதுக்கு நம்மை தேவன் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் இருக்கு, எனக்கு பவர் இருக்கு. எல்லாரும் போல வாழ்றதுக்கு இந்த உலகத்துல, இப்ப இருக்கிற உலகத்திலேயே நமக்கு பவர் இருக்கு. ஆனா எல்லாம் நமக்கு தகுதியா இராது. ஹல்லேலூயா. எது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரோ அதன் பாதையிலே மாத்திரம்தான் ஓட முடியும். நமக்கென்று வைக்கப்பட்ட ஒரு இடுக்கமான பாதை, ஒரு நெருக்கமான பாதை, ஒரு கஷ்டங்கள் நிறைந்த ஒரு பாதையா இருக்கலாம். ஆனால் அந்த பாதையிலும் அவர் கரத்தை பிடித்து கொண்டு ஓடுவோமானால், கர்த்தர் நம்மை ராஜாவின் அறைக்குள்ளே நம்மை கொண்டு செல்லுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். 1 கொரிந்தியர் 6. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆசை இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆசை வரும். ஆனா எல்லாமே எனக்கு தகுதி கிடையாது. எல்லாத்துக்கும் நான் உள்ள போயிட்டேன்னா நான் ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இல்லவே இல்லை. ஆமேன். நம்ம ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருந்தே ஆகணும். அப்பதான் ராஜாவின் அறைக்குள்ளே போகிறதுக்கு நம்ம செலக்ட் ஆக முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆவியானவரை என்னை வழி நடத்துங்கப்பா. என் இஷ்டம் போல என்னுடைய நினைவுகள் போக வேண்டாம், என் இஷ்டம் போல என் பாதைகள் போக வேண்டாம், என் பாதைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்னை கரம்பிடிங்க. ஒரு ஜெபத்தை பண்ணும்போது கூட நீங்க சொல்லுங்க, வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நம்ம அறியாதிருக்கிறபடினால். சில நேரத்திலே நம்ம ஜெபிக்கிறது என்னன்னு கூட நமக்கு தெரியாதான். புரியுதுங்களா? வேண்டிக் கொள்வது இன்னதென்று நீங்கள் அறியாமல் இருக்கிறபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நீங்கள் என்ன ஜெபிக்க தெரியலப்பா, நான் அப்படி கேட்பேன், ஜெபிக்க தெரியல, எல்லாம் ஜோம் பண்ணிட்டேன், ஆனால் இது சரியா தப்பா கொஸ்டின் மார்க்கு, இதில் நான் சரியானதை மட்டும் எனக்கு செய்யுங்க, தப்பா இருந்தால் இதை நீங்கள் அங்கே அனுப்பிடாதீங்க. ஹல்லேலூயா. கரெக்ஷன் பார்ப்போம்ல கடைசி. அதே மாதிரி ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை கரெக்ஷன் பண்ணுகிறார், நம்முடைய ஜெபத்தை ஃபில்டர் பண்றாரு. பெருமூச்சு விட்டு 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 நமக்காக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவர் பெருமூச்சாய் விடுகிறார். அந்த பெருமூச்சு தேவனுடைய சமூகத்துல புகையாக தூபங்களாக எழும்புகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம ஜெபம் நமக்கு ஜெபிக்க கூட தெரியாது, ஆவியானவருடைய துணையோடு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு உடனடியாக பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக, இந்த எஸ்தர் கிட்ட இருந்த ஒரு நல்ல சுவாபம், அவள் அந்த ராஜாவின் அறைக்குள்ளே கொண்டு செல்லப்படுகிற ஒரு பிரியமானவளா இருப்பதற்கு அவளிடம் இருந்த காரியம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20. எஸ்தர் 2:20 வாசிக்கலாமா?
ஹல்லேலூயா. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்தாள். இப்ப இவ இருக்கிற இடம் எது? அரண்மனையின் கன்னி மாடத்துக்குள்ளே. கன்னி மாடத்துக்குள்ளே இருக்கும் போது இவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறார். யாரு? மொர்தெகாய் சித்தப்பா மெசேஜ் பண்றாரு. நீ உன்னுடைய பூர்வ தரத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், யாருக்கும் வாயை விட்டுறாத, சொல்லிடாத. உனக்கு சில ரகசியங்களை நீ அடக்கிதான் ஆகணும். உனக்கு சொல்லப்பட்ட ரகசியத்தை உன் இருதயத்தில் நீ அடக்குவாயான்னு மட்டும்தான் ராஜாவின் அறைக்குள்ளே நீ செல்ல முடியும். ராஜாவின் ராஜஸ்திரியாக நீ மாற முடியும். பாருங்க, இந்த எஸ்தர் கிட்ட அவங்களுக்குள்ள ரகசியத்தை பாதுகாக்கிற ஒரு வல்லமை, பாதுகாக்கிற ஒரு நல்ல குணம் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கிட்ட அந்த இருக்கா? நான் இந்த மெசேஜ் எடுக்கும்போது இந்த பாயிண்டை விட்டுறணும்னு நினச்சேன். ஏன்னா நமக்கு சில நேரம் வாயே இருக்காது இல்லையா? சில நேரம் ரகசியத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம், போட்டு உடைச்சிரும். சொல்லவே கூடாதுன்னு நினச்சதை கூட தப்பாக நினச்சிக்காதுங்க, நான் ஒன்று சொல்கிறேன்னு என்ன பண்ணிவிடுவோம், சொல்லிவிடுவோம். நம்ம காரியத்தையும் நம்ம சொல்லிவிடுவோம். சொல்லி நம்ம மாட்டிடுவோம். அதனால நான் நினச்சேன் இந்த பாயிண்ட் வேண்டாம் அப்படின்னு. எனக்குள்ள ஆவியானவர் பேசினார், நீ திருந்தணும்னு என்ன செய்யலை, நினைக்கல. அதனால தான் இந்த பாயிண்ட். அப்போ நம்ம பேசும்போது என்ன தோணும், ஐயோ இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இது மாதிரி ரகசியத்தை சொல்லிடவே கூடாது. ஆனால் நான் மற்றவங்க சொல்கிற ரகசியத்தை கிடையாது, எனக்கு நான் ஜெபிக்கிறது, நான் சில காரியத்தை செய்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவேன். டக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் உணர்த்துவார், நான் சொல்லிடுவேன். என்னமோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லிடுவேன். ஆனால் அது சொல்லக்கூடாதுன்னு நிறைய உணர்த்தப்படுவேன், ஆனால் அதை செய்ய மாட்டேன். ஸோ இது எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. இந்த வார்த்தை எடுக்கும்போது எனக்குள்ள ஆவியானவர் உண்மையாகவே போராடினேன். இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வேற தேடி பார்த்தேன், வேற வர்றதே இல்லை. அதுல அந்த இப்போ பூரண ரூபம் உள்ள அழகுள்ளன்னு சொன்னா 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல வசனம் இருக்கு, உள்ளான பூரண அழகுள்ளவள். அது சாந்தம், மனத்தாழ்மை, அமைதி எல்லாமே தான் நமக்குள்ள உள்ளான அழகு. ஆனா இங்க ராஜாவின் அரண்மனைக்குள்ளே போகிற அந்த ரூபவதி, அந்த பிரியமானவள்னு சொல்லி பார்க்கும்போது, இவளுக்குள்ள தேடி பார்க்கும்போது இந்த ரகசியத்தை பாதுகாக்கிற ஒரு பெரிய கேரக்டர் உள்ள இருக்கு. ஹல்லேலூயா. யாராவது தப்பு பண்ணா கூட, அவங்க மோசமா நடந்தா கூட, அந்த காரியம் நமக்கு தெரிய வருமானால் நம்ம அந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு குணம் நமக்குள்ள இருக்குமானால், கர்த்தர் அதை உள்ளான அந்த குணத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அந்த மெசேஜ் எடுக்கும்போது, ஆண்டவரை முதல்ல என்ன மாற்றுங்கப்பா. நிறைய இடத்துல இந்த ரகசியத்தை வசனம் சொல்லுது பாருங்க, அந்த வசனத்தை வாசித்தாதான் நமக்கு புரியும். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14 வசனத்தை வாசிக்கலாம். ஷெர்வின், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருக்கு அதாவது வசனம் ஒரு முறை கூட நான் பார்த்துக்கிறேன். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ரகசியம் எங்க இருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள்ட்ட இருக்கு. நம்ம ரகசியத்தை பாதுகாக்கிறவங்களா இருப்போமானா கர்த்தருக்கு பயப்படுறவங்க நம்ம. அவருடைய உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன உடன்படிக்கை பண்ணாலும் நம்மளோடு பண்ண முடியும். சிலர் பாருங்க, வசனம் சொல்லுது இன்னொரு வசனத்துல, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 3:32, நீதிமொழிகள் 3:32 அதையும் வாசிக்கலாம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அதாவது 1 தீமோத்தேயு கண்டுபிடிச்சிட்டேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ரகசியம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சில விசுவாச ரகசியம் இருக்கும். ஆமென்.
அது அது உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டோட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் சொல்லுவார் சில நேரத்தில், இப்படி ஜெபி, இப்படி பண்ணு, இப்படின்னு உணர்த்துவார். நீங்கள் உங்களுக்கே தோணும் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ல. அது யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. அதுதான் நான் சொல்லிவிடுவேன். சில நேரம் சொல்லி என்ன பண்ணிவிடுவேன், அடுத்த செய்யவே முடியாது. அதுதான் பிரச்சனை. அதுதான் அடுத்த அதை செய்யவே அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது. ஆண்டவர் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பொருள் சர்ச்சுக்கு இந்த பொருளை வாங்கி கொடு அப்படின்னு உங்களுக்குள்ள உணர்த்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுடைய விசுவாசத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பரீட்சை. இதை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு இதை நீங்கள் சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. இதை நான் தான் வாங்கினேன் அப்படின்னு, அதாவது என்ன சொல்கிறது, அந்த ரகசியம் அது இது தெரியவே வேண்டாம், நான் பண்ண தெரியவே வேண்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல குணங்க. அது வராது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், 4 பேர் இருக்கும்போது சொல்ல வந்துடும், அந்த பொருள் நான் தான் வாங்கி வச்சேன் அப்படி சொல்ல வந்துடும். எனக்கே வந்துடும். அதான் சொல்கிறேன், நமக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, அப்போது ஜெபம் ஆமாம், ஒரு 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 காரியம் நடந்து கொண்டே இருந்தது. அந்த காரியத்துக்கு முடிவு வரல. நானும் பாஸ்டரும் போய் சலிச்சு போயிட்டோம். முடிவே வரல. கடைசியாக ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அந்த காரியம் உணர்த்தும் போது நான் அதை செஞ்சேன். ஆனால் அது எதுன்னு சொல்ல வரல. அதை நான் செஞ்சுட்டு நானும் செஞ்சேன். நான் ஒரு ஏவப்பட்ட அந்த குறிப்பிட்ட ஒரு பிள்ளைகிட்டே அதை செய்ய சொன்னேன். அவளும் அதை செஞ்சாங்க, நானும் அதை செஞ்சேன். 2 பேரும் சேர்ந்து செஞ்சு முடித்த உடனே அந்த காரியம் சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இது காரியம் நிறைவேறி முடித்த பின்பு தான் இதை பற்றி பேசணும்னு. ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு என்ன செய்யுது, டக்குன்னு வந்துடுது. யாராவது பேசும்போது கடைசியாக இது ஆண்டவர் உணர்த்தினாரு, இதை செஞ்சனால இது முடிஞ்சிச்சு, இப்படி வருது. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? இந்த விஷயம் முழுமை அடைவதற்கு முன்னே நம்ம ரகசியத்தை போட்டு உடைத்து விடுகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னே நம்முடைய ரகசியம், தேவன் நம்மோடு சொன்ன ஒரு ரகசியத்தை உடைத்து விடுகிறோம். இவள் எங்க போகிறா, ராஜாவின் அறைக்குள்ளே போகிறது வரையிலும் நான் யூத குலத்தில் இருந்து வந்தவள் என்ற ரகசியத்தை உடைக்கவே இல்லை. பத்திரமாக இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். ஒருவேளை அவள் சொல்லி இருந்தால் உள்ள போயிருக்கவே முடியாது, கொன்னே போட்டிருப்பாங்க. அகாஸ்வேரு ராஜா யூதர்கள் கிடையாது, அவர்களுக்கு அவனுடைய ஆட்கள் எல்லாம் எதிராக இருந்து யூத குலத்துக்கு மேலே அவ்வளோ கோபம், அவங்களுக்கு மேலே ஒரு பொறாமை, எரிச்சல் இந்த ஜனங்களுக்கு. ஆமான் அதனால தான் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் மொர்தேகா என்ன பண்ணுறாரு, ராஜாவை கொல்ல வகை தேடின எல்லா நூல்களை எடுத்துக்கொண்டு வாசிக்க சொல்லி அவனை தூங்க விடாமல் பண்ணி இப்படி பண்ணு. அப்போ இதெல்லாம் செஞ்சது யாருன்னு சொன்னோன்னா, மொர்தேகா இந்த அளவுக்கு என்னை காப்பாற்றி விட்டுருக்கிறான்னு சொல்லி நீங்கள் எஸ்தரை போய் படிங்க, அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு தேவன் சொன்ன விசுவாசத்தின் ரகசியத்தை நாம் பத்திரப்படுத்துகிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நாம் பூரண அழகுள்ளவர்கள், பூரண ரூபவதியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. மரியாள் பாருங்க, அவங்கள்ட்ட தேவதூதன் சொன்னதை யார்கிட்டையுமே அவங்க போய் சொல்லலை. 5 மாத அளவும் தன்னுடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தினார்கள். எப்போ தன்னால் வயிறு பெருசாகுதோ அப்போதான் அவங்களுக்கு தெரியும். சிலர் கன்சீவ் ஆகும்போது நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு ஒரு 90 டேஸ்க்கு யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு மட்டும் தெரியட்டும், வேறு யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம எல்லாருமே பண்ணுவோம் அது இல்லையா, எல்லாருமே பண்ணுவோம். ஆனால் நம்ம 2 நாள் ஆன உடனே கொண்டு போய் என்ன செஞ்சிடும், எல்லாத்தையும் போய் டம்குன்னு எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம முடிந்த அளவுக்கு ரகசியத்தை பத்திரப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது கர்த்தருடைய ரகசியம் நமக்குள்ளே வெளிப்படும். கர்த்தர் சில காரியத்தை நான் இப்படி செய்வேன்னு உங்களுக்கு சொல்லுவார். எல்லாரும் பரபரப்பாக இருப்பாங்க, ஆனால் ஒரு ஆள் மட்டும் அமைதியாக இருக்கும். இப்போ நாங்களாம் ரொம்ப படபடன்னு இருக்கிறோம், நீ மட்டும் அமைதியாக இருக்க. அது கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, அவர் ரகசியம் என்கிட்ட பேசிட்டார். நீ என்ன படபடன்னு நினச்சாலும் இதுதாங்க நடக்கும்னு அவருக்கு அந்த ரகசியத்தை சொல்லி அவனை அமைதியாக இருக்க வைப்பார். அதுதான் கர்த்தருடைய ரகசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே பாருங்க, என்ன நடந்தாலும் சிலர் தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார், அவருடைய ரகசியத்தை வைப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ரகசியத்தை மூடி வைப்பார்கள். அதை ஓப்பன் பண்ண, ரகசியம் மூடி வைக்க வேண்டிய ஒன்று. ஹல்லேலூயா. சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டுக்குள்ளேயே நம்ம சில நேரத்தில் சில பிரச்சனை வரும்போது ஓயாமல், ஒரு சிஸ்டர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க, ஓயாமல் கிட்டத்தட்ட நான் கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆகுது, 21 வருஷமும் ஒரே பிரச்சனையாக திரும்ப
என்ன செய்கிறாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் இதை விடுங்க, 21 வருஷம் நீங்கள் உங்களை வந்து கல்யாணம் ஆன புதுசுலேருந்து நான் உங்களை பார்க்குறேன், இத்தனை வருஷம் ஆகியும் திரும்பி நீங்கள் இதை சொல்லிட்டு இருந்தேன்னா அப்போ என்னதான் நீங்கள் பழகுறீங்க, என்னதான் நீங்கள் இது பண்ணுறீங்க. இருக்கும், பிரச்சனை இல்லாத வீடுகள் கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் மாற்றி போட முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தில் ரகசியம், ஜெபம் பண்ணுறதுல ரகசியம். மறைந்திருந்து ஜெபித்து பாருங்க. ஜெபிச்சுட்டு யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷ விதமான ஜெபாவியை கொடுத்திருந்தால் அதை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அப்படியே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அதை நான் காலையில் சொன்னேன், ஒரு சிஸ்டர் ஆன்லைனில் பார்ப்பேன், அவங்கள நல்ல 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 அழுது ஜெபிப்பாங்க, உண்மையாகவே நல்லா அழுது ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது நான் நினச்சேன், ஆண்டவரை இது மாதிரி தாழ்மை எனக்கு தாங்கப்பா, இது மாதிரி எனக்கு என்னையும் மாற்றுங்கப்பா, ஒருவேளை உள்ளுக்குள்ளே ஏதாவது பெருமை இருந்தேன்னா மாற்றி போடுங்கப்பா. இப்படியெல்லாம் நான் ஜெபம் பண்றேன். அவங்கள பார்த்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். கடைசியா சொல்லிட்டாங்க, நான் 40 நாள் உப்புல முழங்கால் நின்று ஜெபம் பண்ணேன் பாருங்க. அந்த நாட்கள்னு சொல்லணும் எனக்கு டப்புன்னு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்க உப்புல முழங்கால் நிக்கிறதுக்கு வசனத்துல எங்கேயுமே சொல்லல. ஒருவேளை உங்களுக்கு அது ரகசியமா ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நீ இப்படி கஷ்டப்பட்டு முழங்கால் நின்று ஜெபிச்சா நான் இதை தருவேன்னு. அதை நீங்க பப்ளிக்ல மைக் பிடிச்சு சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா, சொல்லவே கூடாது. சில நேரத்தில் சிலருக்கு ஏவப்பட்டால் மட்டும் சொல்லலாம். ஏவப்பட்டு இது மாதிரி அவங்கள செய்ய சொல்லு, அப்போ நான் அதில் வெளிப்படுவேன் அப்படின்னா ஆண்டவர் அதில் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நம்ம சபையில் சிஸ்டர் வந்து உமா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாத நாட்களில் ஆண்டவர் அந்த இது 20 வருஷம் ஆனனால நான் சொல்கிறேன், இப்போ சொல்லலாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஆயில் ப்ரேயர் பண்ணி கொடுங்க அப்படின்னு. எனக்குள்ள ஒரு பயங்கர ஏவுது. அப்போ நான் கேட்டேன், சிஸ்டர் 2 ஆயில் வாங்கி கொடுங்க. அவங்க வாங்கி கொடுத்தாங்க, நல்லெண்ணெயும் தேங்காயும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த 2 எண்ணெயும் வச்சுட்டு நாங்கள் ஒரு 3 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங்கில் இருந்து வெறும் நைட்டுக்கு மட்டும் லைட்டாக ஒரு கூழ் மாதிரி குடிச்சிட்டு 3 நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருந்து ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் அற்புதம், ஏன்னா பயங்கர பிரச்சனை, செஞ்சே ஆகணும்ப்பான்னு சொல்லிட்டு என் ஆண்டவர் அப்படி உணர்த்தினாரு. அதை செஞ்சோம். நம்பவே மாட்டீங்க, 3 மாதத்தில் ஆண்டவர் அவங்களை கர்ப்பம் தேக்க உதவி செய்தார். அதில் பிறந்த பிள்ளை தான் அந்த ஜெயஸ்ரீங்கிற ஃபர்ஸ்ட் பொண்ணு, 2வது கிஷோர். ஹல்லேலூயா. அற்புதமாக பிறந்த பிள்ளைங்க அந்த 2 பிள்ளைகளும். எப்பவுமே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். அப்போ அது மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்குமா? இல்லவே இல்லை. எல்லாருக்கும் அப்படி செஞ்சாதான் செய்வாரா? இல்லை. அவங்களுக்கு அப்படி செய்ய ஆண்டவர் ஒரு ரகசியமான ஒரு எண்ணத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு, செய்தாரு. கர்த்தரும் அதில் அற்புதமாக வெளிப்பட்டார், அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அதனால உடனே வந்து இது மாதிரி செஞ்சான்னு எல்லாரும் அப்படி செஞ்சீங்கன்னா வேஸ்ட், செய்ய முடியாது. எதை எப்போ செய்யணும் ஆண்டவர் ரகசியத்தை சொல்லுவார். அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை நாம் காத்து கொள்ளும் போது நமக்கு ராஜாவின் அரண்மனை அறை கிடைக்கிறதா இருக்கிறது. 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2:15. எஸ்தர் 2:15. மொர்தெகாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயை கிடைத்தது. வசனம் சொல்லுது பாருங்க, ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. ஹல்லேலூயா. ஏகாய் சொன்னதை மட்டும்தான் இவங்க கேட்டாங்க. அப்படின்னா மற்ற எல்லா ஸ்திரீகளும் மற்ற எல்லா கன்னி பிள்ளைகளும் அவங்களுக்கு விருப்பமானதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த எஸ்தர் மட்டுமே என்ன பண்ணாங்கன்னா, ஏகாய் எதை நியமித்தாங்களோ, ஏகாய் எதை சொன்னாங்களோ அதை தவிர தெளிவாக எழுதியிருக்கு பாருங்க, அந்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை, போதும் என்கிற ஒரு மனதை உடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ராஜாவின் அறைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. திருப்தியான ஒரு வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:6 என்ன சொல்லுகிறது என்றால், வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:6. ஆமென்,
ஆமென். ஹல்லேலூயா. போதும் என்கிற மனதை உடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு, ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா அதுக்காக அதை நமக்கு சைக்கிள் வச்சிருந்தா பைக் வாங்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. அது வேற, தேவை வேற, போதும் என்கிற மனது வேற. போதும் என்கிற மனது வேற, தேவை என்கிறது வேற. இது எனக்கு தேவையா இருக்கிறதுனா கர்த்தர் நிச்சயமா அதை கொடுப்பாரு. ஆனா இது போதும்பா உனக்கு அப்படின்னு ஆண்டவர் வைத்தா, அதே மீறி இல்ல இல்ல அது வேணும், இல்ல இல்ல அது வேணும், அவங்கள போல மாறிடணும், இவங்கள போல மாறிடணும் அதிக ஆசை நமக்குள்ள இருக்குமானால் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது எனக்கு போதும், இது எனக்கு போதும் என்ற ஒரு கண்ட்ரோல் ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குமானால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய அறைக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு 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 குரங்கு ஒன்று இருந்துச்சான். அந்த குரங்கு பக்கத்தில் ஒருத்தர் கொண்டு ஒரு பழத்தை வச்சு சொன்னார், அந்த பழத்தை என்ன பண்ணக்கூடாது, நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாராம். அந்த குரங்கை அங்கே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் என்ன இருக்குது, பக்கத்து அவர் பார்வைக்கு தெரிகிற மாதிரி பழத்தை வச்சுட்டு நீ சாப்பிடக்கூடாது, இந்த குரங்கிட்ட கட்டளை என்னது, சாப்பிடவே கூடாது. அந்த குரங்கு பார்த்துட்டு அந்த பழத்தை பார்த்துட்டே இருந்துச்சான். பார்த்துட்டே இருந்துட்டு அது பார்த்து இருக்கவே முடியல. என்ன பண்ணுச்சு, அப்படியே அந்த வாசனை, அந்த பழத்தோட வாசனை அதுக்கு அப்படி மூக்கு வழியாக வந்து வாய் வழியாக என்ன ஊற்றுது, ஜொல்ல ஊற்றுது. இது உள்ளே போய் மேலே மண்டைக்கு போய் என்ன சொல்லுது, சும்மா பக்கத்தில் போய் அதை தொட்டு பாரு, உன்னை தொட்டு தானே பார்க்குறோம், தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை போய் அப்படி தடவி தொட்டு வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு தொட்டில் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னே ஏற்கனவே தூரத்தில் இந்த ஸ்மெல்லுக்கே பிரச்சனை, கிட்ட ஸ்மெல் வந்தோடனே இன்னும் அதிக பிரச்சனை. அப்படியே தொட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது சரி ஸ்மெல் தான் பண்ணி பார்த்துருக்கோம், கொஞ்சம் உரிச்சு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நக்கி தான் பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்சம் நக்கி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே முடிஞ்சு போச்சு மேட்ரு. ஹல்லேலூயா. இது மாதிரி தாங்க சில காரியங்களை விட்டு நம்ம ஓடணும். இது போதும், இதுக்கு மேலே இது கிட்ட இருந்தால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு விட்டு ஓடணும். ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பழத்தை இந்த குரங்கால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியவே முடியாது, சான்ஸே இல்லை. இது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி இருந்தா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு ஆசை வந்துடும். அப்படின்னா அந்த இடத்த விட்டே நம்ம போயிடணும். அது எனக்கு வேண்டான்னு சொல்லி நம்ம போயிடலாம். ஆனா சில காரியத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், பகையை கண்ட்ரோல் பண்ண முடியும், எரிச்சலை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா மாம்சீக இச்சை வரும்போது அந்த காரியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற விதமா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. குரங்கு கதை மாதிரி தான் ஆயிடும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தால் நமக்கு பிரச்சனை. நல்லா சொல்லுவாங்க எல்லாரும், அது தப்பு பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் தப்பு பண்ண, அதெல்லாம் சும்மா. தப்பு பண்ற எல்லாருமே தப்பு சில இடத்துல சில காரியங்களுக்கு வரதான் செய்யும். நம்ம தான் அந்த இடத்த விட்டு ஓடி போகணும், இல்லாம நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. சில காரியத்தை கண்ட்ரோல் பண்ண தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்ப அந்த கிருபைக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர்ட்ட நம்ம போதும் என்கிற ஒரு மனசு, அதிகமான ஆசை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். பாருங்க, ராகேல் என்ன பண்றானா அப்பாவுடைய அந்த உருவங்கள் சுரூபங்கள் எல்லாம் எடுத்து திருடிட்டு வர்றாங்க. இவங்களுக்கு போதும் என்கிற ஒரு திருப்தி இல்லை. ராகேலுக்கு ஒரு திருப்தி இல்லை. ஏகோவா தேவன், யாக்கோபுடைய தேவன் மேல ஒரு திருப்தி இருந்திருந்தா அந்த சுரூபங்களை அவ கொண்டு வந்திருக்கவே மாட்டா. பாருங்க, ராகேலுடைய வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சிருச்சுங்க. ஹல்லேலூயா. எப்ரோன், அதாவது ராகேல் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாக்கோபுடைய மனைவி, இரண்டாவது மனைவி, பிரியமான மனைவி. யாக்கோபுக்கு தான் பிரியமான மனைவி, ஆனா தேவனுக்கு அவள் பிரியமானவளா இல்லை. அதனால எப்ரோன் போறதுக்கு என்றாகிறதுக்கு முன்னாடி பாதி வழியிலே மரித்து போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம எதையும் போதும்னு சொல்லாம அது வேணும் இது வேணும் நம்ம ரொம்ப விரும்பணும்னா நம்முடைய வாழ்க்கை கூட சில தீர்க்காயுசுகள் இல்லாமல் போய்விடுகிறது. பாதி வழியிலே நம்முடைய வயசும் போயிடுது. அது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அனனியா சப்பீரால் அப்படிதான் செஞ்சாங்க இல்லையா? அவங்கள்ட்ட யாரும் கேட்கல, நீ எல்லாத்தையும் கொடுத்துதான் ஆகணும்னு கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு உண்மை, அந்த ஒரு அவங்களுக்கு அந்த உள்ளத்துல என்ன சொல்றது, ஒரு போதும் என்கிற ஒரு மனது அவங்களுக்குள்ள இல்லாததுனால பொய் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. பொய் சொன்னதுனால அந்த இடத்திலே மரித்து போனார்கள். இன்னும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா போதும் என்கிற மனசு இல்லாம நிறைய பேர் இருந்தவங்களுடைய வாழ்க்கை பாதியிலேயே போனதா நிறைய வசனங்கள் இருக்கு. அதற்கெல்லாம் நேரமில்லை. நமக்கு போதும் என்கிற ஒரு மனசு இருந்துச்சுன்னா நம்ம அந்த காரியம், அந்த திருப்தி, இந்த எல்லைக்குள்ள இது எனக்கு போதும், அது எனக்கு பிடிச்சிருக்குதான், அது எனக்கு வேண்டாம்
அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம ராஜாவின் அரண்மனையில கொண்டு போகப்படுகிற ஒரு நல்ல அழகுள்ளவர்களாகவும் நல்ல பிரியமானவர்களாகவும் நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. காலையில் மெசேஜ் முடிச்சோன்னா ஒரு பிரதர் கேட்டார், நீங்கள் இன்னைக்கு ஒரு சகோதரியை பற்றி பேசினால இன்னைக்கு ஏதாவது உமன்ஸ் டேயா? அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே மணவாளனுடைய மணவாட்டிகள் தான். ஹல்லேலூயா. உலகத்தில் தான் நம்ம ஆணும் பெண்ணுமா ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆனால் அவர் வரும்போது எல்லாரும் மணவாட்டியாய் மாறப்போகிறோம். அவருடைய ராஜாவின் அறைக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு மணவாட்டியாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றும்படியாய் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? இந்த வார்த்தைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து, அப்பா, இந்த எஸ்தரை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவர்கள் வெள்ளை போலத்தினாலே 6 மாத காலம் தன்னை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த சுத்திகரிப்பானது ராஜாவின் அறைக்குள்ளே கொண்டு செல்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரை கொடுக்கப்பட்ட அந்த ஏகாய், நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நான் அதை செய்யறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவரை நீங்க எப்படி என்ன வழி நடத்த விரும்புறீங்களோ அப்படி நான் நடக்க விரும்புறேன்ப்பா. எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தாலும் நான் அதை செய்ய விரும்பல. உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி விட்டு கொடுத்த ஒரு எஸ்தரை போல நாம மாறுவோமானால் நாம் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எங்களை கொண்டு செல்கிற தகுதி எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உலகத்தின் ரகசியங்கள் அநேகம் இருக்கிறது, கர்த்தருடைய ரகசியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்களிலே, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியங்களிலே, தான தர்மங்கள் செய்கிற காரியங்களிலே, இப்படி அநேக காரியங்களிலே ரகசியமாய் நீ பண்ணணும் நீங்க சொல்றீங்கப்பா. ஜெபிக்கும் போது கூட நீ வெளியில மாய்மாலமா இருந்து ஜெபிக்காத, அந்தரங்கத்திலே போய் உன் கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்திலே இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, ரகசியமாய் ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ரகசியத்தை பாதுகாக்கிற, ஜெபத்தில் ரகசியத்தை பாதுகாக்கிற ஆண்டவரை, கொடுக்கிறதிலே ரகசியத்தை பாதுகாக்கிற, உம்மோடு கூட உள்ள உறவிலே ரகசியத்தை பாதுகாக்கிற ஒரு பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. உலகத்திலும் சில காரியங்களிலே நாங்கள் ரகசியங்களை பாதுகாக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுவீராக ராஜா. அது மாத்திரமல்ல, போதும் என்கிற ஒரு திருப்தி அந்த எஸ்தருக்குள்ளே இருந்தது ஆண்டவரே. போதும் என்கிற ஒரு திருப்தியை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. நீர் எது விரும்புகிறீரோ அது எங்களுக்கு போதும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே அதிகமாய் தந்து ராஜாவின் அறைக்குள்ளே எங்களை கொண்டு செல்கிற பிரியமானவளே, ரூபவதி என்று அழைக்கிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord.